அதிமுக கட்சியில் இருக்கிற துரோகிகளை களை எடுக்கிற பெண்கள் விவசாயம் மட்டும் பார்க்க மாட்டாங்க, வீடு கொண்டு எழுந்து வந்திருக்காங்க. வருங்கால தமிழகத்தை எடப்பாடி ஆளுதான் போறாரு. அதை இந்த மீடியாக்களை பார்க்கும், இந்த மக்களும் பார்க்க தான் போறாங்க. பெண்கள் 100% பெண்கள் 100% பெண்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் உண்மையான உயிர்த்தொண்டர்களாக இருக்கிறோம். அதற்கு இன்றைய நாளே சாட்சி. நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க ஐயா, தயவுசெய்து சொல்றோம், நல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்கள் கூட, ஒரு பெண் தொண்டர் கூட ஓடி போனவனு பேர் வரல. ஓடி போனவனை பத்தி தேவை, போர்க்களத்துல புறமுதுகிட்டு ஓடுறவனை பத்தி தேவையில்லை. நெஞ்சு நிமித்தி நாங்க நிற்போம். அபிமன்யு மாதிரி நிற்போம். புகழ் அம்மாவின் புகழ் முதலமைச்சர் எடப்பாடியார், கட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ், கட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ், இந்திய அண்ணா திமுக தொண்டர்களின் புகழ், இந்திய அண்ணா திமுக தொண்டர்களின் புகழ், கட்சித் தலைவி அம்மாவின் வீர புகழ், இந்திய அண்ணா திமுக அம்மாவுடைய கையால வளர்ந்து இன்னைக்கு எங்க வீட்டு சோத்த தின்னுட்டு அடுத்த வீட்டுக்கு இரவலா போயிருக்கான். இன்னும் 6 மாசத்துல எங்க அண்ணன் எடப்பாடியார் கால்ல வந்து இவனுக்கு எல்லாருமே வந்து விழுறாங்களா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா தின்ன ருசி, சாப்பிட்ட ருசி வேற எங்கேயும் செல்லாது இவங்க பம்பெல்லாம். அதனால திரும்பவும் 6 மாசத்துல இந்த அதிமுக தலைமை செயலக வாசல்ல வந்து பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்க போறாங்களா இல்லையான்னு பாருங்க. இது கடவுள் வந்து நிச்சயமா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்று என் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு பாடம் புகட்டிட்டு போயிருக்காங்க. அதை மீண்டும் எழுச்சியோடு எங்க புரட்சி தமிழர் அவர்கள் மீண்டும் 6 மாசத்துல இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரா வருவாரு. அவங்க காலில் இந்த பிச்சைக்காரங்க பூரா வந்து விழதான் போறாங்க. வாழ்க புரட்சி தலைவியின் புகழ். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னும் பல புல்லுருவிகள்லாம் அவங்க பின்னால இருக்க கூஜா துண்டு சீட்டு எல்லாம் போயிருக்காங்க. அத பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்ல.